மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அரசியல் ரீதியிலான சோதனைகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தியது போன்று சின்னம்மாவும் சட்ட ரீதியான போராட்டங்கள் மூலம் மீண்டு வந்து கழகத்தையும் தமிழகத்தையும் வழிநடத்துவார் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உறுதிபட தெரிவித்துள்ளனர். புரட்சி தலைவி அம்மா போல் சின்னம்மா அவர்களும் தமிழகத்தின் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினையும் வழி நடத்த புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் எங்கள் சின்னம்மாவும் வெற்றி நடை போடுவார். அதற்கு நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். தீய சக்திகள் செய்யக்கூடிய சதி அனைத்தையும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முறியடித்து கழகத்தினையும் கழகத்தினுடைய ஆட்சியையும் தமிழகத்தில் நிலைநாட்டுவார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடத்தின இந்த அதிமுக வழியில் சின்னம்மா நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி ஆளும் என நாங்கள் சின்னம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். தீய சக்தி திமுகவினரால் பொய் வழக்குகள் ஜோடிக்கப்பட்டு அன்று அம்மா சிறைவாசம் சென்றார்கள். அது பொய் வழக்கு தான் என்று நிரூபித்து மீண்டு வந்து தமிழக மக்களுக்காக நல்லாட்சி புரிந்து பாசத்தை அம்மா பெற்று இன்று அம்மா இல்லாத காரணத்தால் இன்று சின்னம்மா அவர்கள் வளர்ந்து வருவதை பொறுத்து கொள்ளாத அதே தீய சக்தியும் சில துரோகிகளும் சேர்ந்து சின்னம்மா அவர்களுக்கு பின்னப்பட்ட இந்த வலையில் சின்னம்மா இன்று சிக்கி கொண்டாலும் அம்மா அவர்கள் அன்று எப்படி மீண்டு வந்தார்களோ தீர்ப்பிலிருந்து அதே மாதிரி சின்னம்மா மீண்டு வந்து அதே அம்மாவின் நல்லாட்சியை கொண்டு வருவார்கள். மீண்டும் இந்த வழக்கிலிருந்து அம்மா எப்படி முதலமைச்சராக வந்து மறுபடியும் வந்தாங்களோ அதே மாதிரி மீண்டும் சின்னம்மா வருவாங்க, ஆட்சி ஆள்வாங்க, நம்மளுக்கெல்லாம் நல்லது செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மற்றும் கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா உள்பட அனைவரும் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு மறைந்த முதல்வர் கழகத்தின் காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நற்பெயருக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை துடைத்து மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த தீர்ப்பானது தற்காலிகமானதே. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்ற அம்மாவின் வேத வாக்கை நிரூபித்து காட்டுவார்கள். வெல்க அதிமுக, வாழ்க புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழ், வெல்க சின்னம்மாவுடைய சீரிய பணி. பெண் முதலமைச்சர் வந்தாதான் அம்மாவுக்குரிய திட்டங்கள் கிடைக்கும் எல்லாமே மக்களை எதிர்பார்த்திருந்தோம் இருக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமாக நடந்த தீர்ப்பால் இன்னைக்கு அம்மா அடையாளம் காட்டுபவர் யாரோ அவரை மனப்பூர்வமாக ஏற்றிக்கொண்டு செயல்படுவோம் என்று கூறுகிறோம். கழக தோழர்கள் அம்மா அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள் என்று எண்ண வேண்டாம். புனையப்பட்ட பொய் வழக்கு, இந்த வழக்கை தூள் தூளாக்கிவிட்டு சின்னம்மா இந்த வழக்கிலிருந்து வெற்றி பெறுவார்கள். அம்மா சட்டப்படி சந்தித்து விடுதலை பெற்று தமிழகத்துக்கு நல்லாட்சி தருவாங்க. அதிமுகவை எந்த கொம்பனாலும் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம். தீய சக்திகளாலும் பொய் வழக்குகளால் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து எப்படி நம்ம அம்மா அவர்கள் வழக்கில் விடுதலை பெற்று வந்தாரோ அதேபோல் இந்த பொய் வழக்கிலிருந்து சின்னம்மா அவர்கள் மீண்டும் விடுதலை பெற்று தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தருவார். திமுக கழகத்தினராலும் பொய் வழக்கு போட்டு அந்த பொய்யெல்லாம் மெய்யாக்கி நீதிமன்றத்தின் விடைபெற்று நிரபராதி என்ற தமிழக மக்களை காப்பாற்றிய புரட்சி தலைவி அவர்கள் ஆசியோடு அதே வலையால் பின்னப்பட்ட சின்னம்மாவின் மீது கொடுக்கப்பட்ட இந்த கேஸ் மீண்டும் அம்மாவின் ஆசியோடு நிரபராதி என்று வென்று வெளியே வந்து தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பார் என்று உறுதியோடு 1.5 கோடி கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற காலம் விரைவில் வரும். சின்னம்மா அவர்கள் தான் இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் வருவார் என்று இதன் மூலம் கூறிக்கொண்டு நாங்கள் எங்கள் உயிரே போனாலும் விடமாட்டோம், எங்கள் கழகத்துக்காக எங்களுடைய சின்னம்மாவுக்காகவும் நாங்கள் பாடுபடுவோம் என்று இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன். திமுக கட்சியினர்களாலும் சதி செய்யப்பட்டு இருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் இந்த ஆட்சிக்கு முதலமைச்சராக சின்னம்மா வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக மீண்டும் சின்னம்மா ஆட்சி வர வேண்டும். மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார். இது மக்களின் கருத்தாகவும் அதிமுக அனைத்து உறுப்பினர்களின் கருத்தாகவும் நாங்கள் இருக்கின்றோம். மீண்டும் அம்மா வருவார்கள், மீண்டும்
சின்னம்மாவின் தலைமையில் நாங்கள் பணியேற்று வெற்றிகரமாக இன்னும் அடுத்த ஆட்சியும் பிடிக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக இதில் வெற்றி நடை போடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். சின்னம்மா அவர்கள் மீது போடப்பட்ட இந்த பொய் வழக்குகளை தகர்த்தெறிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக விரைவில் வெற்றி நடை போட இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் இந்தியாவிலே மிகப்பெரிய முதல் கட்சியாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையில் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டிலும்படியும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வழிகாட்டிலும்படியும் என்றும் திண்டுக்கல் மாவட்ட கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வழியில் செயல்படுவோம் என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து சின்னம்மா அவர்களுடைய வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். ஆண்டவன் நல்லவர்களுக்கு சோதனை கொடுப்பான், நிச்சயம் கைவிட மாட்டான். நம்முடைய சின்னம்மா அவர்களுடைய எண்ணங்கள் நிச்சயம் ஈடேறும் என்பதில் எங்களுக்கெல்லாம் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. கண்டிப்பாக சின்னம்மா அவர்கள் எல்லாவற்றையும் சந்தித்து மீண்டு வருவார்கள். அது எல்லோரும் பார்க்க போகிறீர்கள். மக்களுக்காக தான் அம்மா, அம்மாக்காக தான் மக்கள், மக்களுக்காக சின்னம்மா, சின்னம்மாக்காக தான் மக்கள். இதை கண்டிப்பாக இதுதான் நிறைவேறும் என்பதை உங்களுக்கு பொதுவாக நாங்கள் சொல்லுகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களை சூழ்ச்சி செய்ததினால் பல பின்பற்றி பொய் வழக்குகளை முதலில் போட்டு தண்டிக்கப்பட்டார் எதிரிகளால். இன்று கழகத்தின் சின்னம்மா அவர்களை அதே போன்று பல இன்னல்களை போட்டு தண்டிக்கப்படுகிறார். அதனால் அவர் மீண்டும் வருவார், ஆட்சி அமைப்பார், தர்மமே வெல்லும். நிச்சயமாக கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் வழிகாட்டின் பேரில் நிச்சயமாக தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மலரும் மலரும். எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் எங்களை நிச்சயம் அடுத்த கட்டத்திற்கே முன்னிறுத்தி செல்வார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்ற குழுவின் தலைவராக்கி முன்மொழிந்திருக்கிறார்கள். ஒரே குடையின் கீழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் அணிதிரண்டு கழகத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உயிரை கொடுத்து கொண்டு வந்த இந்த ஆட்சியையும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று புரட்சி தலைவின் கடைகோடி தொண்டனை என்கின்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். தொண்டர்கள் அனைவரும் என்னைக்குமே அந்த இரட்டை இலை அம்மா, அதற்கப்புறம் எங்கள் சின்னம்மா என்றுதான் நாங்கள் இருப்போம். யாரும் மாற்று கட்டோ எதுவும் இருக்காது எங்களிடம்.